அனைவருக்கும் வணக்கம். இன்றைய லங்காஸ்ட்ரோயின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி வாயிலாக அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நேர்களை சந்திக்கின்றோம். இன்றைய நாளும் இனி வரக்கூடிய நாட்களும் நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது வீரகேசரி பத்திரிகை. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. ஒப்பந்தம் மீதான வாக்கெடுப்பு என்று வெவ்வேறு நிலைப்பாடுகளில் கட்சிகள் நிறைவேற்றிக் கொள்ள அரசாங்கம் தீவிர முயற்சி என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான இணக்கப்பாடு ஒப்பந்தத்தின் ஏற்பாடுகளை அமுல்படுத்துவதற்கான தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு இன்று வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் இடம்பெறவுள்ளது. வாக்கெடுப்பின் போது இணக்கப்பாடு ஒப்பந்த ஏற்பாடுகளை பெரும்பான்மையுடன் நிறைவேற்றுவதற்கு எதிர்த்தரப்பினரது ஆதரவை பெற்றுக்கொள்வதற்காக அரசாங்கம் ஆரம்பம் முதலே முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. சாணக்கியனிடம் மன்னிப்பு கோரினார் அமைச்சர் சஃப்ரி என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார இனவாதி புலி என்று வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அலி சஃப்ரி இனவாதி முட்டாள் என்று நாடாளுமன்றத்துக்கு பொருத்தமற்ற வார்த்தைகளை பிரயோகித்து எனக்கு எதிராக கருத்துக்களை குறிப்பிட்டார்கள். இவ்விருவரின் கருத்துக்களால் எனது நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளது. ஆகவே இவ்விருவருக்கும் 2 வாரங்கள் நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்வதற்கு தடை விதிக்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் நேற்று சபையில் சபாநாயகரிடம் வலியுறுத்தினார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையினை தொடர்ந்து அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியிருக்கக்கூடிய பிரதான செய்திகளை பார்க்கலாம். யுத்தகால கொலைகள் விவகாரத்தால் அமெரிக்காவின் கருப்பு பட்டியலில் கருணாகுட அமெரிக்காவிற்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார் என்கின்றார் அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இலங்கையின் நீண்டகால உள்நாட்டு போரின் போதான கொலைகள் தொடர்பாக குற்றச்சாட்டப்பட்டிருந்த முன்னாள் கடற்படை தளபதியும் வடமேல் மாகாண ஆளுநருமான வசந்த கருணாகுடவுக்கு மனித உரிமைகள் அடிப்படையில் விசா வழங்க மறுப்பதாக அமெரிக்கா நேற்று புதன்கிழமை தெரிவித்திருக்கின்றது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அமெரிக்காவின் முடிவு இலங்கை கடும் கவலை என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. முன்னாள் கடற்படை தளபதியும் வடமேல் மாகாண ஆளுநருமான அட்மிரல் ஔதி பிளீட் வசந்த கருணாகுடவுக்கு மனித உரிமைகள் விவகாரத்தின் அடிப்படையில் விசா வழங்க மறுப்பதாக அமெரிக்கா நேற்று முன்தினம் புதன்கிழமை தெரிவித்திருக்கும் நிலையில் வாஷிங்டனின் தீர்மானத்திற்கு இலங்கை கவலை தெரிவித்திருக்கின்றது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. நானும் ரணிலும் உயிருடன் இருக்க மாட்டோம் பொன்சேகா என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இலங்கையில் பேரழிவை ஏற்படுத்திய சுனாமியிலேயே கொள்ளையடித்த ராஜபக்சர்கள் MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விடயத்தில் லஞ்சம் பெற்றிருக்க மாட்டார்கள் என்று கருத முடியாது என முன்னாள் இராணுவ தளபதியும் ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பியுமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. வெடுக்குநாரி மலையில் சிலைகளை மீண்டும் பிரதிஷ்டை செய்ய உத்தரவு வவுனியா நீதிமன்றம் பிறப்பித்தது என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வவுனியா வெடுக்குநாரி மலையிலிருந்து அண்மையில் அகற்றப்பட்ட சிலைகளை மீண்டும் அங்கு வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் தெரிவித்தார். வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் தேவராசா சுபாஜினி முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போதே வெடுக்குநாரி மலையிலிருந்து அண்மையில் அகற்றப்பட்ட சிலைகளை மீண்டும் அங்கு வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக சுமந்திரன் தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. யாழில் வைரவரை அகற்றி மிகப்பெரிய பௌத்த விகாரை நேற்று கலசம் வைக்கும் நிகழ்வு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை கையீட்டி பகுதியில் தனியார் காணி ஒன்றில் பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் கட்டப்பட்ட பௌத்த விகாரைக்கு கலசம் வைக்கும் நிகழ்வு நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றது. கையீட்டி பகுதியில் தனியார் காணி ஒன்றில் மிக நீண்ட காலமாக இருந்த நரசிம்ம வைரவர் கோயிலை பௌத்த விகாரையாக மாற்றி
பாரிய அளவிலான கட்டடம் அமைத்து அங்கு நேற்று கலசம் வைக்கும் நிகழ்வும் முன்னெடுக்கப்பட்டது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. சாணக்கியனுக்காக சஜித் அணியினர் போர்க்கொடி, அரசு தரப்பினர் கூச்சல், கடும் தர்க்கம் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட எம்பியான ரா சாணக்கியனை அமைச்சர்களான அலிசப்ரி, மனுஷ நாணயக்கார ஆகியோர் புலி, இனவாத, முட்டாள், மதவாதி என விமர்சித்தமைக்கு எதிராக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி போர்க்கொடி தூக்கியது. நாடாளுமன்றம் நேற்று வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்தன தலைமையில் கூடிய நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட எம்பியான ரா சாணக்கியன், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார இனவாதி, புலி என்று வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அலிசப்ரி இனவாத, முட்டாள், மதவாதி என்றும் நாடாளுமன்றத்துக்கு பொருத்தமற்ற வார்த்தைகளை பிரயோகித்து தன்னை விமர்சித்ததாக சிறப்புரிமை மீறல் பிரச்சனையை முன்வைத்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. மே 9 போராட்ட காலத்தில் பொன்சேகாவும் அமெரிக்க தூதுவருமே சவேந்திர சில்வாவை வழிநடத்தினர் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. மே 9 போராட்ட களத்தில் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவும் அமெரிக்க தூதுவருமே இராணுவ தளபதியாக இருந்த சவேந்திர சில்வாவை வழிநடத்தியுள்ளனர் என்று எதிர்க்கட்சியில் சுயாதீன அணியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை தொடர்பான 2ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே வீரவன்ச இவ்வாறு தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையினை தொடர்ந்து அடுத்ததாக தினகரன் பத்திரிகையில் வெளியாகியிருக்கக்கூடிய பிரதான செய்திகளை பார்க்கலாம். விவசாயத்துறையை நவீனமயப்படுத்துவதில் அரசு அர்ப்பணிப்பு, பெருந்தோட்ட மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு, பெருந்தோட்ட மறுசீரமைப்பு குழுவுடனான சந்திப்பில் ஜனாதிபதி அறிவுறுத்தல் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. விவசாயத்துறையை நவீனமயப்படுத்துவதற்கான முயற்சிகளை அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் மேற்கொண்டு வருவதுடன் பெருந்தோட்ட பகுதி மக்கள் முகம் கொடுத்து வருகின்ற பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வுகளை வழங்க வேண்டியது அவசியம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். பெருந்தோட்ட மறுசீரமைப்பு குழுவுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் அண்மையில் நடைபெற்ற சந்திப்பொன்றிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த பிரதான செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக கிடைக்கப்பெற்றுள்ள வெளிநாட்டு மற்றும் விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்கா தென்கொரியா முக்கிய அணு ஆயுத உடன்படிக்கை தொடர்பில் இணக்கம் என்ற தலைப்போடு இந்த வெளிநாட்டு செய்தி அமைந்திருக்கின்றது. அமெரிக்காவும் தென்கொரியாவும் வடகொரியாவிடமிருந்து அணுசக்தி அச்சுறுத்தல்களை முறியடிக்கும் வகையில் முக்கியத்துவம் மிக்க அணு ஆயுத உடன்படிக்கையொன்றை எட்டியுள்ளன. இதன் பிரகாரம் அமெரிக்காவானது தென்கொரியாவில் அமெரிக்க அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களை காலத்திற்கு காலம் நிலைநிறுத்த தென்கொரியாவின் திட்டமிடப்பட்ட அணுசக்தி செயற்பாடுகளில் பங்கேற்கவும் இணக்கம் தெரிவித்துள்ளது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வெளிநாட்டு செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக கிடைக்கப்பெற்றுள்ள விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். இலங்கையின் இமாலய ஓட்டங்களினால் அயர்லாந்து அணிக்கு பெரும் நெருக்கடி என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் பெற்ற 704 என்ற இமாலய ஓட்டங்களுடன் அயர்லாந்து அணி இன்னிங்ஸ் தோல்வியொன்றை தவிர்ப்பதற்கு 2வது இன்னிங்ஸில் துடுப்பெடுத்தாட வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. காலியில் நடைபெற்று வரும் 2வது டெஸ்ட் போட்டியில் 212 ஓட்டங்களால் பின்தங்கிய நிலையில் ஆட்டத்தின் 4வது நாளான நேற்று தேநீர் இடைவெளிக்கு பின்னர் தனது 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்த அயர்லாந்து அணி ஆட்ட நேர முடிவின் போது 2 விக்கெட்டுகளை இழந்து 54 ஓட்டங்களை பெற்றுள்ளது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. மற்றொரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கலாம். வணக்கம்.